வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டை செய்முறை தான். இதற்கு தேவையானது 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 கப் தேங்காய் துருவல், துருவி எடுத்துள்ள வெல்லம், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. 1 டம்ளர் பச்சரிசி மாவிற்கு நாம் 1 டம்ளர் தண்ணீரை சிறிது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வைத்து மாவில் கலக்க வேண்டும். நாம் பச்சரிசி மாவுடன் வெந்நீரை கலக்க வேண்டும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணீர் சரியாக வரும். நாம் இதை கிளறி விட வேண்டும். நாம் தண்ணீர் ஊற்றவும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கொழுக்கட்டை சுவையாக இருக்கும். இது ஆறவும் நாம் நன்றாக பிசைந்து கொள்ளலாம். நாம் இதேபோல் பிசைந்து வைத்துக்கொண்டு மேலே 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நாம் தடவி விட வேண்டும். நாம் இப்படி நல்லெண்ணெய் தடவி வைத்துவிட்டால் நாம் கொழுக்கட்டை செய்யும்போது கையில் ஒட்டாமல் வரும். இப்பொழுது பூரணம் செய்வதற்கு முதலில் நாம் தேங்காய் பூவை ஒரு கடாயில் போட்டு விடலாம். தேங்காய் பூ நன்றாக வதங்கவும் நாம் அதனுடன் துருவிய வெல்லத்தை சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்த்து 1 நிமிடம் நாம் வதக்க வேண்டும். இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து விடலாம். தேங்காய் பூ, வெல்லம், ஏலக்காய் நன்றாக கலக்கவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மோதக கொழுக்கட்டை செய்வதற்கு இதேபோல் நாம் தட்டு போல் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஃபில்லிங் வைத்து மூடிவிடலாம். நாம் மாவு அளவு சரியாக பிசைந்தோம் என்றால் சரியான முறையில் இப்படி சிறியதாக செய்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நாம் அச்சு வைத்திருந்தோம் என்றால் அதிலும் வைத்து செய்யலாம். இப்படி செய்து வைத்துக்கொண்டு நாம் ஃபில்லிங்கை உள்ளே வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொழுக்கட்டை செய்வதற்கு இப்படி தட்டு போன்று முதலில் செய்து வைத்துக்கொண்டு பின்பு ஃபில்லிங்கை வைத்து மூடிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்து வைத்திருக்கும் 1 கப் மாவிற்கு இந்த அளவு மோதக கொழுக்கட்டை வரும். இதை நாம் ஒரு இட்லி குக்கரில் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் இட்லி கூப்பரையில் இதேபோல் வைத்து ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஒரு 10 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக வெந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கொழுக்கட்டை நன்கு வெந்து வந்துவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், மோதக கொழுக்கட்டை அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் விநாயகருக்கு இதை படைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.